லகர லகர வேறுபாடு பார்த்துடலாம். முடிஞ்சளவு ஒரு நாளைக்கு ஒரு 5 வேர்டு இல்லைன்னா 10 வேர்டு இந்த மாதிரி பார்த்துடலாம். கழினா என்ன? துன்பம், பஞ்சம், கலியுகம், சனி, கழிப்பா. கலிங்கிறது கலியுகம்னு வந்துடும், கழிப்பான்னு வந்துடும். துன்பம், பஞ்சம், சனிங்கிறது வந்து களி வந்து நம்ம பஞ்சம் வந்த டைமில் தான் சாப்பிடுவோம், செய்வோம். ஏன்னா அந்த டைமில் காசு இருக்காது அந்த மாதிரி. அப்போ நம்ம களி வந்து துன்பம் வர டைமில், பஞ்சம் வர டைமில் செய்வோம். பஞ்சம் வந்துச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் வந்து துன்பம் வந்துடும். அப்போ துன்பம், பஞ்சம், சனினா சனி பகவானுக்கு போய் கழிச்சிட்டு வான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. களிக்கான மீனிங் பார்த்தலாம். மகிழ்ச்சி, உணவு வகை. ஆனால் சொல்லப்போனால் உணவுக்கான களியோட ஒரிஜினல் லெட்டர்ஸே இந்த ழா தான் போடணும். ஆனால் நம்ம ஷார்ட்கட்டுக்காக இந்த இதுக்காக வச்சு இந்த பஞ்சம் துன்பங்கிறதுக்காக நம்ம இந்த ஷார்ட்கட் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் களிக்கு உணவு வகை இது மைண்டில் வச்சுக்கோங்க. களினா உணவு வகை. இல்லை அது கூட உங்களுக்கு தெரியலனா புளி உணவு வகைன்னு வந்துச்சுன்னா புளிக்கு நம்ம சாப்பாடுக்கு சேர்க்குற புளிக்கு என்ன லீ போடுவோம்? இந்த லீ தானே போடுவோம் புளிக்கு. அப்போ அந்த லீ நான் இதை வச்சு தான் படிச்சிருக்கேன், அதனால் சொல்கிறேன். புளிக்கு இந்த லீ. அப்போ உணவு வகை மகிழ்ச்சி. இது வந்து பாருங்கள். அடுத்து இந்த களி வந்து மிகுதி, தடி, கோல், உப்பங்களி அப்படின்ட்டுருக்கு. களி கழிதல்னா கழித்தல் அப்படின்னு வச்சுக்கலாம். கழித்தல்னு வச்சுக்கோங்க. கழிக்கிறது வந்து மிகுதியாக நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய கழித்தல் நம்ம டிஎன்பிசிக்கு வச்சுக்கோங்க. கழித்தல்னா நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி நீ கழித்தல் ஒழுங்காக தெரியலனா தடி எடுத்து உன்னை கொன்னுருவேன், இல்லைன்னா கோல் எடுத்து தடி எடுத்து உன்னை அடிச்சிருவேன். கோல் ஏதோ தடி மாதிரி ஒரு கோல் எடுத்து ஒன்று அடிச்சிருவேன். அப்போ களினா மிகுதியாக கழித்தல் தெரிஞ்சிருக்கணும். கழித்தல் தெரிஞ்சிருந்தால் தடி எடுத்து கோல் எடுத்து ஒன்று அடிச்சிருவேன். உப்பங்களி அப்படிங்கிறதுக்கு இந்த லீக்கும் செட் ஆகிடும். இதெல்லாம் நான் நிறைய வாட்டி கன்ஃபியூஸான ஒரு டெஸ்ட்லலாம் நான் ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்திருக்கேன். அதுக்காக சொல்கிறேன். களினா மிகுதி, தடி, கோல், உப்பங்களி. கழித்தல் ஒழுங்காக தெரிலனா மிகுதியை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி தெரியலனா தடி எடுத்து கோல் எடுத்து ஒன்று அடிச்சிருவேன் அப்படிங்கிறது. உப்பங்களிக்கு இந்த களியும் ஒன்று ஒரே வேர்டில் இருக்கனால பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பாருங்கன்னா அலை வந்து நீரழை, திரை அப்படின்ட்டுருக்கு. நீரழை அப்படிங்கிறது வந்து அலை நமக்கு தெரியும். நீரலை இது ஈஸியாக நமக்கு இந்த லைக்கும் வந்து திரை வந்து அலையாக தெரியுது. கடல் திரை வந்து அலையாக தெரியுது. இதுக்கு முன்னாடி கடல்னு ஒரு வேர்டு இருக்குது. கடலுக்கும் திரைங்கிறது தான் வரும். அதுக்காக கடலுக்கு அலைங்கிறதுக்கு கடலுங்கிற இன்னொரு வேர்டு இருக்குது. இது பின்னாடி இருக்கும், ஆனால் நான் இங்கே பக்கத்தில் எழுதி வச்சுருக்கேன். இப்போ அலைனா நீரலை, திரை, கடல். திரை வந்து அலையாக தெரியுது. இப்போ ஒரு ஸ்க்ரீன் வந்து நமக்கு என்ன அலையாக தெரியுது. டிவி என்ன திரை, அது தூய தமிழில் சொன்னால் திரைன்னு தானே சொல்லுவாங்க. அப்போ திரை வந்து அலையாக தெரியுதான். இந்த அழை அந்த அழை வேற, இந்த அழை வேற. இந்த லைக்கு வந்து வழை, தயிர், புற்று, பிசை, வெண்ணெய் அப்படின்ட்டுருக்கு. இந்த அழை தான் வந்து நமக்கு கூப்பிடுதல், அழைத்தல்னு வரும். அதனால் இந்த அலை வந்து நார்மலாக நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்றது, அழைத்தல். இது வந்து நமக்கு மைண்டில் வந்துடும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அழைத்தல் அப்படிங்கிறதுக்கு இந்த லா தான் வருங்கிறது நம்ம எல்லாத்துக்கும். இதுக்கெல்லாம் ஷார்ட்கட்டுங்கிறதெல்லாம் தேவையே இல்லை. இப்போ இந்த அழை அப்படிங்கிறதுக்கு வந்து ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வந்தால் வந்து அலைஞ்சு திரியணும். அது சரி பார்க்கறதுல ரொம்ப ரேர் தானே. அப்போ அழைனா புற்று. வெண்ணெய் வாங்கவும் தயிர் வாங்கவும் அலையிறாங்க. நல்ல சுத்தமான வெண்ணெய் வாங்கவும் தயிர் வாங்கவும் அலையிறாங்க. அலைஞ்சு அது வெண்ணெயும் தயிர் எப்படி இருக்கும்? பிசு பிசுன்னு தானே இருக்கும். அதனால் வளைஞ்சு எல்லா இடத்துலையும் அலைஞ்சு போய் தயிரும் வெண்ணெயும் வாங்கிட்டு வராங்க. வளைஞ்சு தயிரும் எண்ணெயும் போய் அலைஞ்சு வாங்கிட்டு வராங்க. அழைந்துக்கெலாம் இதுதான் மீனிங். ஆனால் இந்த அலைங்கிறதுக்கு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறதுக்கு இதுதான். புற்றுநோய்ங்கிறது பெண் பறவை. சொல்லப்போனால் அழகுனா இதுதான் உண்மையான மீனிங். அழகுங்கிறது பெண் பறவை, பெண் கூகை, சேவல், காட்டுக்கோழி. இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது என்னென்னா மெயினாக சேவல் அப்படிங்கிறது தான். நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி படிச்சிருக்கேன். சேவல் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் கூட நம்ம ஓரளவு பெண் பறவை, பெண் கூகை, காட்டுக்கோழி. இதே ஆப்ஷனில் வந்து இது 3 கொடுத்துட்டு இது கொடுத்துருந்தாங்கன்னா இதெல்லாம் ஒத்து போகுது. இதுதான் டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு சொல்லி நம்ம போடுவோம். ஆனால் இது வராது. அழகு அப்படின்னா பெண் பறவை, பெண் கூகை, சேவல், காட்டுக்கோழி. இதில் பாருங்கள். அழகுனா கவின், வனப்பு. அழகுனா வனப்பு தெரியும். கவின் அழகாக இருக்கான். ஷார்ட்கட் கவின் அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். வேறு என்ன உங்களுக்கு இதில் ரொம்ப கஷ்டமான வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உழை அப்படின்னு பார்க்கலாம். இந்த உலைனா உலைக்களம், நீருலை, சோறு உலை, இதெல்லாம் நம்ம படித்தது. இது பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள். உழைனா மான், கழைமான், உழைத்தல், பக்கம், இடம், பூவிதழ். என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில் அப்படின்னா பக்கம், இடம் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உலைனா நம்ம மான் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வேர்டு. உலைனா மான். அப்போ மான், கழைமான், உழைத்தல், பக்கம், இடம், பூவிதழ் அப்படின்றது. உலைனா வந்து பக்கத்துலேயே ஒரு இடத்துல போய் உழைச்சிட்டு வா.
பக்கத்துலேயே ஒரு இடத்துல போய் உழைச்சிட்டு வா. மான் மான் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வேர்டு. மான் கழைமான்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். உழைத்தல்ங்கிறது உழைத்தல் வந்துடும். பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் உழைச்சிட்டு வா. பூவிதழ் இந்த உழைச்சி எனக்கு பூ வாங்கிட்டு வா அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் உழைச்சி எனக்கு பூ வாங்கிட்டு வா. பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் உழைச்சி எனக்கு பூ வாங்கிட்டு வா. ஓகேங்களா? ரொம்ப தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.